வணக்க மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. தமிழ்நாடு அரசு 3000 ரூபாயை ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கொடுக்க போறதா அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. எந்த திட்டத்தின் மூலமாக இந்த 3000 ரூபாய் கொடுக்க போறாங்க, இதற்கான நிபந்தனைகள் என்ன, யாரெல்லாம் இதற்கு விண்ணப்பிக்கலாம் என்பது போன்ற கூடுதலான தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நாங்க சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாம் முழுசா உங்களுக்கு தெரியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, தமிழக அரசின் பல்வேறு நலத்திட்டங்களுக்கான செப்டம்பர் மாதத்திற்கான உதவித்தொகை விரைவில் விடுவிக்கப்பட உள்ளது. இந்த தொகை பார்த்தீங்கன்னா அடுத்த சில நாட்களில் தொடர்ச்சியாக பயனாளிகளின் கணக்குகளில் செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட உள்ள நிலையில் இந்த உதவித்தொகை பெரும் கவனத்தை பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் செயல்படுத்தப்படும் 3 முக்கிய திட்டங்களின் மூலமாக பயனாளர்கள் மாதம் 3000 வரை தங்களுடைய வங்கி கணக்கில் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் முதல் 2 வாரங்களுக்குள் இந்த தொகை விடுவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் மாதத்திற்கான தொகை விரைவில் விடுவிக்கப்பட உள்ளது அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன திட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு பள்ளிகளில் பயிலும் பெண் குழந்தைகள் மற்றும் ஆண் குழந்தைகள் வைத்திருக்கும் பெற்றோர்களுக்கு புதுமை பெண் திட்டம் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டம் ஆகியவற்றின் மூலமாக கூடுதலாக 2000 ரூபாய் வழங்கப்படும். இதன் மூலம் மாணவர்களின் கல்விக்கு அரசு உதவி புரிகிறது. புதுமை பெண் திட்டத்தை போலவே மாணவர்களுக்காக மாதம் 1000 வழங்கும் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் தமிழகத்தில் நடைமுறையில் இருக்கிறது. இந்த திட்டத்திற்கான அடுத்த தவணை இந்த வாரம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடு புதுமை பெண்கிறது பார்த்தீங்கன்னா மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கக்கூடிய ஒரு திட்டம். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம் பார்த்தீங்கன்னா மாற்றி அமைக்கப்பட்டு மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் அப்படிங்கிற பெயரில் இப்பொழுது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா அரசு பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்ற மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகையாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பயனாளிகள் இளங்கலை வகுப்பு படிக்கும் வரை இந்த உதவித்தொகை தொடர்ந்து வழங்கப்படும். மாணவிகள் எங்கும் இதற்காக அலைய வேண்டியதில்லை. அவர்களின் வங்கி கணக்கில் நேரடியாக இந்த தொகை செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்திற்கு புதுமை பெண் திட்டம் அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க. இந்த திட்டம் தொடங்கி ஓராண்டு தற்பொழுது நிறைவடைஞ்சிருக்கு. அதுபோல மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டமும் செயல்பாட்டில் இருக்கிறது. மேலும் பார்த்தீங்கன்னா மக்களே, மகளிர் உரிமை தொகை திட்டம் ஏற்கனவே தமிழ்நாட்டில் விரிவுபடுத்தப்பட்டு வருகிறது. அதன்படி முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகள், முன்னாள் கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகள், புதிதாக ரேஷன் கார்டு பெற்றவர்கள் மற்றும் புதிதாக திருமணமான பெண்களுக்கு இந்த தொகை வழங்கப்படுகிறது. மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய பயனாளிகள் விரைவில் சேர்க்கப்பட உள்ளனர். சுமார் 2.5 லட்சம் பேருக்கு இந்த பணம் வழங்கப்பட இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதிதாக திருமணமானவர்கள் மற்றும் புதிய ரேஷன் அட்டைதாரர்கள் ஆகியோருக்கு இந்த மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட உள்ளதாக தகவல்ல சொல்லியிருக்காங்க. இதன் மூலம் பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் தமிழ்நாட்டில் கூடுதலாக 2,30,000 பேர் இணைக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு இந்த மாதம் 15ஆம் தேதி பணம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலம் மொத்தம் 3000 ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வழங்கப்பட இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த திட்டத்திற்கு எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் புதல்வன் மற்றும் புதுமை பெண் திட்டத்திற்கு உங்களுடைய குழந்தைகள் படிக்கக்கூடிய பள்ளி மற்றும் கல்லூரிகள் மூலமாக விண்ணப்பம் செய்து 2000 ரூபாயை பெறலாம். அதோடு மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் கலந்து கொண்டு 1000 ரூபாய் பெறுவதற்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாம் சரிபார்க்கப்பட்டு இந்த செப்டம்பர் மாதம் முதல் உங்களுக்கு 3000 ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வழங்கப்படும் அப்படிங்கிற மகிழ்ச்சியான தகவலையும் சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.